வீரம், உழைப்பு, முனைப்புடன் எப்போது முன்னேறும் மேஷ ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவு பதட்டம், மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். சில முடிவுகள் குறித்து பயம், யாருக்கும் சொல்லாமல் மனதில் வைத்துக் கொண்டிருக்கும் கவலைகள் உங்களை சோர்வடைய செய்யலாம். தற்காலிக பணம் தடை, வேலைக்கான முன்னேற்றம் தாமதம், தொழிலில் சிறிய தடைகள் இருப்பினும் மனதின் நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் முன்னேறினால் நிலைமை சீராகும் என்பதே. திருமண வாழ்க்கையில் துணையுடன் சிறிய தவறான புரிதல்கள், வார்த்தை சண்டைகள் உருவாகலாம். ஆனால் உண்மையான அன்பு, பொறுமை, நல்ல உரையாடல் மூலம் உறவை மீண்டும் வலுப்படுத்தலாம். காதல் வாழ்க்கையில் சந்தேகம் மற்றும் பொறாமை சிக்கல்கள் வந்து சேரலாம். நம்பிக்கையே உறவை காப்பாற்றும். வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரிகளின் அழுத்தம், டெட்லைன் பூர்த்தி செய்வதில் மன அழுத்தம் காணலாம். ஆனால் உங்களின் திறமையை வெளிப்படுத்த சிறிய சவால்களே வழியாக இருக்கும். தொழில் செய்பவர்கள் முதலீடு தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. தவறான நபர்களின் ஆலோசனையை ஏற்காதீங்க. மாணவர்கள் கவனச்சிதறலை தவிர்த்து தினசரி படிப்பை கட்டுப்பாடுடன் மேற்கொண்டால் தேர்வுகளில் முன்னேற்றம் காணலாம். இந்த வாரம் உடல் நலத்தில் தலைவலி, மன அழுத்தம் போன்றவை அதிகமாக இருக்கலாம். தியானம், ஜபம், சுவாச பயிற்சி ஆகியவை மிகவும் உகந்த மருந்தாக இருக்கும். முக்கிய முடிவுகளை 1, 3, 5 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுப்பது சிறந்த பலனை தரும். நிதி தொடர்பான முடிவுகளை 29 அல்லது 30ஆம் தேதிகளில் தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. எளிய பரிகாரம்: தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு பூ வைத்துக் கொண்டு சூரியனுக்கு முன்னால் வைத்து அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் என்று மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். இது எளிய வழிபாடு, அனைத்து மதத்தினரும் செய்யக்கூடியது. மொத்தத்தில் மேஷராசி நேயர்களே, சவால்கள் இருந்தாலும் உங்களின் மன வலிமை, பொறுமை, உழைப்பால் அனைத்து தடைகளையும் கடந்து வெற்றி பெறும் வாரமாகும். இன்னாசையினும் இனிது செய்து கொள்ளல் நன்னயம் உடையார் கடன் என்ற குரல் போல, யாராவது உங்களை வருத்தினாலும் இனிய வார்த்தையால், நற்பண்பால் பதிலளிப்பது உங்கள் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும். கண்ணியமும் கலைநயமும் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு வளம், செழிப்பு, அன்பு, குடும்ப பந்தங்கள் அனைத்திலும் சிறப்பான பலன் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் பாசமும் அன்பும் அதிகரிக்கும். பெண்களுக்கான நல்ல செய்திகள் வரும். கர்ப்பம், குழந்தை, குடும்ப விரிவாக்கம் போன்ற விஷயங்களில் சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் அலங்காரம், அழகு, அமைப்பு, புதிய பொருட்கள் வாங்குதல் போன்ற சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறலாம். ஆனால் சில விஷயங்களை விட்டுவிட்டு முன்னேற வேண்டும் என்பதை இந்த வாரம் உங்களுக்கு கூறுகிறது. கடந்த கால சோகத்தை பிடித்துக் கொண்டு இருந்தால் முன்னேற்றம் தடைபடும். எனவே உங்களை சோர்வடைய செய்கிற பழைய எண்ணங்கள், உறவுகள், வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட கவலைகளை விட்டுவிட்டு புதிய பாதையை நோக்கி பயணியுங்கள். திருமண வாழ்க்கையில் அன்பும் பராமரிப்பும் அதிகரிக்கும். ஆனால் துணைக்கு தேவையான நேரம் ஒதுக்காமல் விட்டால் விரக்தி ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில் சிலர் கடந்த உறவை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதே சமயம் புதிய உறவுகளுக்கு வழி திறக்கும். தொழிலில் இருப்பவர்கள் நல்ல வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றிற்கான அறிகுறிகள் தெரியும். வேலை தேடுபவர்களுக்கு தற்காலிகமாக சோர்வூட்டும் அனுபவங்கள் இருந்தாலும் அதனை தாண்டி சென்றால் நல்ல வேலை கிடைக்கும். தொழில் செய்பவர்கள், குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட வணிகங்களுக்கு, உணவு, அழகு தொடர்பான தொழில்களுக்கு வளர்ச்சி உண்டு. மாணவர்கள் சிரமப்பட்ட பாடங்களில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். இந்த வாரம் உடல் நலத்தில் செரிமானம், ஹார்மோன் சமநிலையின்மை போன்றவை சிறிது கவனிக்க வேண்டியவை. சீரான உணவு முறையும் சிறிய நடைபயிற்சியும் உதவும். முக்கிய முடிவுகளை 30 செப்டம்பர், 2, 4 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுப்பது நல்ல பலன் தரும். 1ஆம் தேதி சற்று தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. எளிய பரிகாரம்: தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு சிறிய செடிக்கு, அதாவது துளசி, அலங்கார செடி, மரக்கன்று எதுவானாலும் தண்ணீர் ஊற்றி வளருங்கள். வளரும் வாழ்க்கை, வளரும் செழிப்பு. மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்களே, வளமும் சந்தோஷமும் நிறைந்தாலும் சிலவற்றை விட்டுவிடும் துணிச்சலே உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இந்த குரலுக்கு ஏற்ப அன்பு மற்றும் நற்பண்புகள் தான் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் முக்கிய காரணமாக இருக்கும். விவேகமும் புத்திசாலித்தனமும் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பணம், தொழில், வேலை ஆகியவற்றில் நல்ல நிலை, முன்னேற்றம், பொறுப்புடன் செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும். பண விஷயங்களில் உங்களுக்கு செழிப்பு தரும் வாரமாகும். சம்பள உயர்வு,
கடன் நிவாரணம் அல்லது முதலீடு மூலம் வருமானம் கிடைக்கலாம். வீட்டிலும் தொழிலிலும் உங்களின் கட்டுப்பாடு மேலாண்மை திறமை வெளிப்படும். ஆனால் மன அழுத்தம், பயம், தூக்கமின்மை போன்றவை தற்காலிகமாக உங்களை சோர்வடைய செய்யலாம். எல்லாமே உங்களின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் யாரேனும் குற்றம் சொன்னால் அல்லது எதிர்பாராத பிரச்சனை வந்தால் மனம் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே மனதளவில் தைரியம் வேண்டும். திருமண வாழ்க்கையில் துணைக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுத்து பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் விதத்தில் செயல்படுவீர்கள். சிறிய மனக்கசப்புகள் இருந்தாலும் நீங்கள் காட்டும் பொறுப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும். காதல் வாழ்க்கையில் உங்களின் நேர்மையான அணுகுமுறை காதலை நம்பிக்கையுடன் வைத்திருக்கும். ஆனால் அதிகமான சந்தேகம் அல்லது கடந்த அனுபவத்தை நினைத்து வருந்த வேண்டாம். வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பணியிடத்தில் பணம் சார்ந்த முடிவுகளில் உங்களை நம்புவார்கள். தொழில் செய்பவர்கள் புதிய திட்டங்களில் முதலீடு செய்யலாம். ஆனால் மன அழுத்தம் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் கவனம் சிதறாமல் இருந்தால் நல்ல மதிப்பெண்கள் வரும். ஆசிரியர்கள், பெற்றோர்களின் நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலத்தில் தூக்க குறைவு, மன அழுத்தம், ஜீரண பிரச்சனைகள் ஏற்படலாம். ஓய்வு, தியானம், நேரம் தவறாமல் உணவு அவசியம். முக்கிய முடிவுகளை 29 செப்டம்பர், 3 மற்றும் 5 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுக்கலாம். 30ஆம் தேதியில் எடுக்கும் முடிவுகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் இரவு படுக்க போகும் முன் ஒரு காகிதத்தில் அன்றைய நன்றி சொல்ல வேண்டிய 3 விஷயங்களை எழுதுங்கள். எனக்கு வேலை உண்டு, உடல்நலம் உண்டு, குடும்பம் உண்டு போன்ற எளிய வரிகள் கூட இருக்கலாம். இது மன அமைதியை தரும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரமும் கூட. மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களின் நிதி மற்றும் பொறுப்புகள் உயர்ந்த நிலையை அடைந்தாலும் மன அழுத்தம் உங்களை சோர்வடைய செய்யும். அதை கட்டுப்படுத்தினால் வளர்ச்சி உறுதி. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுக்கத்தால் அஞ்சாது இருப்பான் வினை என்ற குரல் போல சவால்கள் வந்தாலும் சிரித்து எதிர்கொள்வதே உங்களை வெற்றியடைய செய்யும். பாசமும் கருணையும் நிறைந்த கடக ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மன நிறைவு, ஆசைகள் பூர்த்தி ஆகியவற்றால் சந்தோஷமான காலம் அமையும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் இப்போது நனவாகும். குடும்பம், உறவுகள், வேலை, நிதி எதிலும் ஒருவித திருப்தி கிடைக்கும். நண்பர்கள், சகோதரர்கள், குடும்பத்தினர் ஆகியோருடன் கொண்டாட்டம், கெட் டுகெதர், நல்ல நிகழ்வுகள் நிகழும். உங்களுக்கு ஆதரவாக நிற்கும் நெருங்கியவர்கள் மகிழ்ச்சி தருவார்கள். திருமண வாழ்க்கையில் துணையுடன் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். சிறிய கொண்டாட்டங்கள், குடும்ப நிகழ்வுகள் கூடும். காதல் வாழ்க்கையில் புதிய உறவுகள் மலர வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே உள்ள உறவு வலுப்பெறும். நண்பர்கள் மூலம் புதிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் உழைப்புக்கு அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களின் முயற்சியை பாராட்டுவர். தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வர். கூட்டணி தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் படிப்பிலும் போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவார்கள். நண்பர்களின் உதவி, ஊக்கம் அதிகம் இருக்கும். உடல்நலத்தில் பெரிதாக பிரச்சனை இல்லை. ஆனாலும் அதிக கொண்டாட்டங்களில் உணவு, உறக்கம் கட்டுப்பாடின்றி போகாதவாறு கவனியுங்கள். முக்கிய முடிவுகளை 30 செப்டம்பர், 2 மற்றும் 4 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுப்பது மிகுந்த பலன் தரும். 5ஆம் தேதி சற்றே மன உறுதியுடன் இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உங்களுக்கான எளிய பரிகாரம்: இந்த வாரம் தினமும் குறைந்தபட்சம் ஒரு நெருங்கியவருக்கு, அதாவது குடும்பம், நண்பர் யாராக இருந்தாலும் ஒரு இனிய வார்த்தையாவது கூறுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்மை தரும். எந்த மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இது. மொத்தத்தில் கடகராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த வாரம் நிறைவேற்றும் கொண்டாட்டம் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்ற குரல் போல இனிமையான வார்த்தைகளால் உறவுகளை வலுப்படுத்தினால் மகிழ்ச்சி இன்னும் பெருகும். அரசு தன்மையும் தன்னம்பிக்கையும் நிறைந்த சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் நீதி, சமநிலை, உண்மை ஆகியவை உங்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த வாரம் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் மிகச் சரியான பாதையில் செல்லும். கடந்த காலத்தில் செய்த நன்மைகளின் பலன் கிடைக்கும். அதே சமயம் தவறான முடிவுகள் எடுத்திருந்தால் அதற்கான விளைவுகளும் வெளிப்படும். மன வருத்தம், துரோகம், தவறான புரிதல்கள் போன்றவை தற்காலிகமாக உங்களை சோர்வடைய செய்யலாம். குறிப்பாக உறவுகள் மற்றும் நெருங்கிய தொடர்புகளில் விரக்தி தோன்றலாம். ஆனால் உண்மை, நேர்மை, சமநிலையுடன் இருந்தால் நீங்களே வெற்றி பெறுவீர்கள். திருமண வாழ்க்கையில் துணையுடன் வெளிப்படையான உரையாடல் அவசியம். சிறிய தகராறுகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் வாழ்க்கையில் சிலர் பிரிவின் வேதனையை சந்திக்கலாம்.
சிலருக்கு உண்மையான உறவு நிலை பெறும். வேலைக்கு செல்பவர்கள் நேர்மையும் உழைப்பும் காரணமாக மேலதிகாரிகளின் நம்பிக்கை கிடைக்கும். ஆனால் அலுவலகத்தில் சிலரின் பொறாமை கிசுகிசுக்கள் உங்களை சற்று வருத்தக்கூடும். தொழில் செய்பவர்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் அல்லது ஒப்பந்தங்களில் மிகுந்த கவனம் தேவை. மாணவர்கள் மன அழுத்தம் இருந்தாலும் நியாயமான உழைப்பின் பலன் கிடைக்கும். உடல்நலத்தில் மன அழுத்தம் காரணமாக இதயம் சம்பந்தமான அசௌகரியங்கள், தலைவலி போன்றவை வரலாம். சுவாச பயிற்சி, தியானம் இதற்கு உதவும். முக்கிய முடிவுகளை 29 செப்டம்பர் 1 மற்றும் 3 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுப்பது நல்ல பலனை தரும். 4, 5ஆம் தேதிகளில் முடிவுகளை தவிர்ப்பது நலம். அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீலம். உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் காலை எழுந்ததும் ஒரு கண்ணாடி தண்ணீர் டம்ளரில் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து குடித்து, என் மனம் தூய்மையாவதாகட்டும், என் வாழ்க்கை சமநிலையுடன் அமையட்டும் என்று மனதில் நினைக்கவும். இது உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரமும் கூட. மொத்தத்தில் சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரம் உண்மை மற்றும் நீதி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மன வருத்தங்கள் வந்தாலும் அது தற்காலிகமே. அரசியல் என்பதான் ஒழுகல், திறப்பையன் கொச்சியலோடு படும் என்ற குரல் போல ஒழுக்கத்துடனும் உண்மையுடனும் நடந்தால் எந்த சவாலையும் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். ஆழ்ந்த சிந்தனையும் துல்லியமும் கொண்ட கன்னி ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி, கொண்டாட்டம், குடும்ப நிகழ்வுகள், நண்பர்களின் சந்திப்பு போன்ற இனிய தருணங்கள் அதிகம் வரும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த சில விருப்பங்கள் நிறைவேறி அதை பகிர்ந்து கொள்ளும் சந்தோஷம் கிடைக்கும். நெருங்கிய உறவுகள், நண்பர்கள், சகோதரர்கள் ஆகியோருடன் சேர்ந்து நிறைய சந்தோஷம் அனுபவிக்கலாம். உழைப்பும் ஒழுக்கமும் திறமையை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும். அதாவது சந்தோஷம் இருக்கும் இடத்திலும் உழைப்பை மறக்காமல் இருக்க வேண்டிய வாரம். திருமண வாழ்க்கையில் துணையுடன் இனிய தருணங்கள், குடும்ப நிகழ்வுகள் பகிர்வு ஆகியவை நல்லிணக்கத்தை அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் உறவு வலுப்படும். நண்பர்கள் மூலமாக புதிய காதல் சந்திப்புகளும் உண்டாகலாம். வேலைக்கு செல்பவர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்புடன் ஒரு நல்ல திட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். ஆனால் உங்களின் உழைப்பு மற்றும் திறமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை, கூட்டணி வியாபாரங்களில் நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். மாணவர்கள் நண்பர்களுடன் படித்தாலும் ஒழுக்கமான உழைப்பை தொடர வேண்டும். அப்படி செய்தால் தேர்வுகளில் சிறந்த பலன் வரும். உடல் நலத்தில் பெரிதாக பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அதிக கொண்டாட்டங்களில் உணவு உறக்கத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகளை 30 செப்டம்பர் 2 மற்றும் 5 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுப்பது சிறப்பான பலனை தரும். 29ஆம் தேதி சற்று பொறுமையாக இருக்கவும். அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் ஒரு சிறிய நேரம் எடுத்துக்கொண்டு உங்களின் திறமையை மேம்படுத்தும் விதமாக ஏதாவது ஒரு புதிய விஷயம், அதாவது படிப்பு, வேலை, கலை, திறமை இவற்றில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மன நிறைவையும் தரும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரமும் கூட. மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களே, இந்த வாரம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் இருக்கும். அதே சமயம் உழைப்பையும் இணைத்து சென்றால் வளர்ச்சி உறுதி. உழைப்பின் பலனே உங்களுக்கு நிலையான மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை சமநிலை மற்றும் உள்ளுணர்வு நிறைந்த துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கான முக்கிய செய்தியாக உள்ளுணர்வு, சிந்தனை மற்றும் ஆழமான அறிவு வழிகாட்டியாக அமையும் என்பதே. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகளில் உங்கள் மனதில் உணர்வு மற்றும் அறிவின் சமநிலை முக்கியமாக இருக்கும். ரகசியங்கள், மறைக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் உள் அறிவின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு இந்த வாரம் முக்கியமாக செயல்படும். குடும்பம், உறவுகள் மற்றும் மகிழ்ச்சி சார்ந்த நிகழ்வுகள் அதிகம் வரும். குடும்பத்தில் ஒற்றுமை, பாசம், உறவுகளின் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடந்த கால மன அழுத்தங்கள் இருந்தாலும் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு மன நிறைவு தரும். திருமண வாழ்க்கையில் துணையுடன் ஆழமான உரையாடல்கள், புரிதல் மற்றும் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் உறவுகள் வலுவாக இருக்கும். புதிதாக அன்பு மலரும் வாய்ப்பும் உள்ளது. வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கை மற்றும் உங்கள் திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் சேரும். கூட்டணி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் மற்றும் புதிய கற்றலை கையாள்வதால் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். உடல் நலத்தில் மன அமைதி மற்றும் தூக்கத்திற்கு கவனம் செலுத்துங்கள். தியானம், யோகா, குறைந்த மன அழுத்தம், சீரான உணவு உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்க சிறந்த நாட்கள் 30 செப்டம்பர் 2 மற்றும் 4 அக்டோபர். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் 29 மற்றும் 1 அக்டோபர். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கலர்.
உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் இரவு தூங்கும் முன் குடும்பத்தாரோடு அல்லது நெருங்கிய நண்பருடன் குறைந்தது சில நிமிடங்கள் இனிய உரையாடல் செய்யுங்கள். இது மன அழுத்தத்தை குறைத்து நல்ல ஆற்றலை தரும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரமும் கூட. அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். அறிவும் அருளும் இணைந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் செழிப்பும் நிலை பெறும். மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களின் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக அமையும். குடும்ப பாசம், உறவுகள் மற்றும் மன அமைதி மூலம் வெற்றி அடைவீர்கள். ஆழ்ந்த சிந்தனையும் வலிமையும் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் புதிய தொடக்கங்கள், சாகச உணர்வு, பயம் இல்லாமல் முன்னேறுதல் போன்றவை உங்கள் வாழ்க்கையில் நிகழும். பழைய தடைகள், கட்டுப்பாடுகளை விட்டு விலகி புதிய அனுபவங்களை ஏற்கும் காலம் இது. ஆனால் சில முடிவுகள் திடீர் முறிவை உண்டாக்கலாம். பழைய சிந்தனை, தோல்விகள், உறவுகள் எதையாவது முழுமையாக விட்டுவிட வேண்டிய சூழல் வரும். முதலில் வலி தந்தாலும் அது உங்களை புதிய பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில் துணையுடன் புதிய புரிதல்கள் உருவாகலாம். ஆனால் பழைய காயங்களை மீண்டும் கொண்டு வராதீர்கள். காதல் வாழ்க்கையில் சில உறவுகள் முறிந்துவிடும். ஆனால் அதுவே உண்மையான அன்பிற்கான வழியை திறக்கும். வேலைக்கு செல்பவர்கள் புதிய பொறுப்புகள் அல்லது வேலையிட மாற்றம் போன்ற அனுபவங்களை எதிர்கொள்ளலாம். ஆனால் பழைய வேலை முறையை பிடித்துக் கொண்டு இருந்தால் சிக்கல்கள் வரும். தொழில் செய்பவர்கள் பழைய திட்டங்கள் தோல்வியடையும். ஆனால் புதிய யோசனைகள் வெற்றியை தரும். மாணவர்கள் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு புதுமையான முறையில் படித்தால் சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். உடல் நலத்தில் மன அழுத்தம், முதுகு அல்லது நரம்பு வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். சீரான ஓய்வு அவசியம். முக்கிய முடிவுகளை 30 செப்டம்பர் 2 மற்றும் 4 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுப்பது நல்லது. 29 மற்றும் 1ஆம் தேதிகளில் எடுக்கும் முடிவுகளை தள்ளி போடுங்கள். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் காலை எழுந்தவுடன் சூரியனை நோக்கி சில வினாடிகள் நின்று புதிய தொடக்கத்திற்கு துணிவு தரும் ஆற்றல் கிடைக்கட்டும் என்று மனதில் நினையுங்கள். இது எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரமும் கூட. மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் சில முடிவுகள் திடீரென உங்களை சோகப்படுத்தினாலும் அதுவே புதிய தொடக்கத்திற்கான வாயிலாக மாறும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல வல்லருக்கு நோக்கும் குறித்த இடத்து என்ற குரல் போல வாழ்க்கையில் வரும் குறையும் நிறைவும் இயல்பானவை. அதை உணர்ந்தவர்கள் வளர்ச்சி உறுதி. சுதந்திரமும் உண்மையும் விரும்பும் தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் அதிக பொறுப்புகள், வேலை சுமை, குடும்ப பொறுப்புகள் போன்றவை உங்களை சற்றே சோர்வடைய செய்யும். எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவராக செய்ய முயற்சிப்பது சிரமத்தை கூட்டும். சுமையை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில இடங்களில் வாக்குவாதம், சண்டை அல்லது தேவையற்ற போட்டி சூழல் வரலாம். அங்கு யாரை வெல்வது முக்கியமல்ல, உங்களின் மன அமைதியை காப்பதுதான் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையில் துணையுடன் அதிக பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் மன வருத்தம் ஏற்படலாம். புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவினால் உறவு இனிமையாகும். காதல் வாழ்க்கையில் சிறிய வாக்குவாதங்கள், புரிதல் குறைபாடுகள் ஏற்படலாம். பொறுமையுடன் சமாளித்தால் பிரச்சனை தீரும். வேலைக்கு செல்பவர்கள் அதிக வேலை சுமை, டெட்லைன் அழுத்தம் இருந்தாலும் உங்களின் முயற்சி மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் சிக்கல்கள் தரலாம். ஆனால் நிதானமாக திட்டமிட்டால் அதை கடக்க முடியும். மாணவர்கள் அதிக பாடங்கள் காரணமாக சோர்வடையலாம். ஆனால் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். உடல்நலத்தில் முதுகு, தோள்பட்டை வலி, தூக்க குறைவு போன்றவை வரலாம். ஓய்வும் உடற்பயிற்சியும் அவசியம். முக்கிய முடிவுகளை 29 செப்டம்பர் 3 மற்றும் 5 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுக்கலாம். 1ஆம் தேதி வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. உங்களுக்கான எளிய பரிகாரம்: வாரத்தில் ஒரு நாள் எளிய உணவு, அதாவது பயறு, காய்கறி, பழம் மட்டுமே உண்டு எனது சுமை குறையட்டும், மனம் இலகுவாகட்டும் என்று நினையுங்கள். இது உடலுக்கும் மனதுக்கும் சாந்தியை தரும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரமும் கூட. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் சுமை அதிகமாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்வதையும் பொறுமையையும் கற்றுக்கொண்டால் வளர்ச்சி உறுதி. இடுக்கண் வரினும் இகழாது அதனை அடுத்தூர்வார் மேன்மையவர் என்ற குரல் போல சவால்களை தாங்கிக் கொண்டு முன்னேறுவதே உங்களுக்கு வெற்றியை தரும். ஒழுக்கம், உழைப்பு, சீர்மையும் வாழ்வில் முக்கியம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் உள்நோக்கம், சிந்தனை, ரகசியங்கள், உள்ளுணர்வு ஆகியவை உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். நீங்கள் எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் மனதிற்குள் வைத்து செயல்படுவீர்கள். சில விஷயங்களில் பெண்கள்
குறிப்பாக அம்மா, சகோதரி அல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்குவார்கள். புதிய உறவுகள், உணர்ச்சி சார்ந்த சிறிய மகிழ்ச்சி செய்திகள், எதிர்பாராத நற்செய்திகள் உங்களிடம் வரும். திருமண வாழ்க்கையில் துணையுடன் ஆழமான உரையாடல்கள், புரிதல் அதிகரிக்கும். ஆனால் ரகசியங்களை மறைப்பதை தவிர்க்கவும். காதலில் இருப்பவர்கள் சிறிய பரிசு, இனிய உரையாடல் மூலம் உறவை வலுப்படுத்தலாம். வேலைக்கு செல்பவர்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். ஆனால் உங்கள் உள் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது சிரமத்தை ஏற்படுத்தலாம். தொழிலில் இருப்பவர்கள் சிறிய சவால்கள் இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை கிடைக்கும். மாணவர்கள் புதிய சிந்தனைகள், படைப்பாற்றல் அதிகரித்து படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். உடல் நலத்தில் மன அழுத்தம் மற்றும் அதிக சிந்தனை காரணமாக தூக்க குறைவு, தலைவலி ஏற்படலாம். தியானம், யோகா பயிற்சி உதவும். முக்கிய முடிவுகளை 30 செப்டம்பர், 2 மற்றும் 4 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுக்கலாம். 29ஆம் தேதி குழப்பமான சூழலை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு கண்ணாடி டம்ளர் நீரில் சிறிது துளசி இலை போட்டு குடிக்கவும். இது உடல் சுத்தத்தையும் மன அமைதியையும் தரும். எல்லா மதத்தினரும் பின்பற்றக்கூடிய எளிய பரிகாரமும் கூட. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களின் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை காட்டும். பிறர் சொல்வதற்கும் மேலாக உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். உள்ளத்தால் உள்ளம் உரைக்கும், வெளிப்படும் சொல்லினால் தோன்றாது என்ற குரல் போல உள்ளுணர்வுதான் உண்மையான வழிகாட்டி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அன்பும் சகிப்பு தன்மையும் கொண்ட கும்ப ராசி நேயர்களே, இந்த வாரம் சில இடங்களில் வாக்குவாதம், சண்டை, போட்டி போன்ற சூழல்கள் உருவாகலாம். நீங்கள் வெற்றி பெற விரும்பினாலும் அதற்கான செலவு மன அமைதியை தராத சூழல் ஏற்படும். மன அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நடப்பது மிகவும் அவசியம். குடும்ப, வேலை, நிதி அனைத்திலும் பராமரிப்பு மற்றும் பொறுப்பும் முக்கியம். குடும்பத்தினர், நண்பர்கள் உங்கள் ஆதரவை உணர்வார்கள். உங்களின் பராமரிப்பு திறன் அவர்களுக்கு நன்மை தரும். திருமண வாழ்க்கையில் துணையுடன் சில கருத்து முரண்பாடுகள் வரலாம். ஆனால் சிந்தனையுடன் நடப்பது உறவை வலுப்படுத்தும். காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள், மன அழுத்தம் இருக்கும். ஆனால் உங்கள் பொறுமை, பராமரிப்பு, அன்பு உறவை பாதுகாக்கும். வேலைக்கு செல்பவர்கள், அலுவலக, அரசியலில் சிக்கல்கள் வந்தாலும் நேர்மை மற்றும் உழைப்பால் மேலதிகாரிகளின் நம்பிக்கை கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை கவனமாக பராமரித்தால் நன்மை வரும். விரக்தியுடன் விரைவில் முடிவுகளை எடுத்தால் தவறு ஏற்படலாம். மாணவர்கள் படிப்பில் கவனம் மற்றும் உழைப்பு முக்கியம். சீரான முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர்கள். உடல் நலத்தில் தலைவலி, மன அழுத்தம், தூக்க குறைவு போன்றவை ஏற்படலாம். ஓய்வு, சீரான உணவு, மனதிற்கான அமைதி, பயிற்சி உதவும். முக்கிய முடிவுகளை 30 செப்டம்பர், 2 மற்றும் 5 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுக்கவும். 29 மற்றும் 1ஆம் தேதிகளில் சற்று பொறுமையாக இருங்கள். அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் கலர். உங்களுக்கான எளிய பரிகாரம்: தினமும் ஒரு சிறிய தட்டு பழம், காய்கறி அல்லது பருப்பு கொடுத்து என் மனம் அமைதியாகவும் குடும்பம் வளமாகவும் இருக்கட்டும் என்று மனதில் நினைக்கவும். இது எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரமும் கூட. மொத்தத்தில் கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் சில வாக்குவாதங்கள், மன அழுத்தங்கள் வந்தாலும் பொறுமை, பராமரிப்பு மற்றும் உழைப்பால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். நல்லவன் நன்றிக்கு நேயா நற்பொருள் வேண்டும். நல்ல செயலை செய்தவர்களுக்கு அதற்குரிய நன்மை வருவது உறுதி. மற்றவரின் நன்மையை எண்ணி நடக்கும் நற்பண்பும் வெற்றிக்கு காரணம். நல்ல எண்ணங்கள் மற்றும் செயற்பாடுகள் வெற்றியை கொண்டு வரும். கருணை, உணர்ச்சி, நம்பிக்கை நிறைந்த மீன ராசி நேயர்களே, இந்த வாரம் வேலை, திட்டங்கள், டீம் ஒர்க் மற்றும் கலை, திறமை சார்ந்த செயல்களில் ஒத்துழைப்பு மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் திறமை, ஒழுக்கம் மற்றும் முயற்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும். உங்கள் வலிமை, தைரியம், கட்டுப்பாடு ஆகியவை வெற்றி தரும். தடைகள் வந்தாலும் மனதை வலுப்படுத்தி முன்னேறினால் அனைத்து நிலைகளிலும் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும். திருமண வாழ்க்கையில் துணையுடன் ஒத்துழைப்பு மற்றும் புரிதல் அதிகரிக்கும். குடும்ப நிகழ்வுகள், சிறிய கொண்டாட்டங்கள் உங்கள் உறவை வலுப்படுத்தும். காதல் வாழ்க்கையில் உறவுகள் வலுவாக இருக்கும். ஏற்கனவே உள்ள உறவுகள் பல உற்சாகம், சந்தோஷம் தரும். வேலைக்கு செல்பவர்கள் குழு வேலைகளில் சிறந்த ஒத்துழைப்பு மூலம் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். தொழில் செய்பவர்கள் கூட்டணி வியாபாரங்களில் வெற்றி, புதிய வாய்ப்புகள், வருமான உயர்வு போன்றவையும் கிட்டும். மாணவர்கள் குழுவில் செயல்பட்டு புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதால் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். உடல் நலத்தில் மன அழுத்தம் குறைந்து ஆற்றல் அதிகரிக்கும். ஆனாலும் அதிக உழைப்பால் சில நேரங்களில் சோர்வை உணரலாம். ஓய்வும் நல்ல உணவும்
முக்கிய முடிவுகளை 30 செப்டம்பர் 2 மற்றும் 4 அக்டோபர் ஆகிய தேதிகளில் எடுக்கலாம். 29 மற்றும் 1ஆம் தேதிகளில் கவனமாக இருக்கவும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர். உங்களுக்கான எளிய பரிகாரம், வாரத்தில் ஒரு நாள் உங்கள் திறமையை மேம்படுத்தும் விதமாக சிறிய திட்டத்தை முயற்சி செய்யுங்கள். கலை, பாடம், வேலை தொடர்பான திட்டங்களாக இருக்கட்டும். எல்லா மதத்தினரும் செய்யக்கூடிய எளிய பரிகாரமும் கூட. மொத்தத்தில் மீனராசி நேயர்களே, இந்த வாரம் ஒத்துழைப்பு மற்றும் மன வலிமை மூலம் உங்கள் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். தன்னை அழிவிலிருந்து காக்கும் கருவியாக அறிவும், தன்னை அழிக்க முடியாத அரணாக அறிவும் திகழும் என்ற குரல் போல அறிவும் முயற்சியும் இணைந்தால் வளர்ச்சி உறுதி.